வருஷம் அவருடைய ஊழியத்தை நடத்தி வருகிறார். கத்தோலிக்க மறுமலர்ச்சி இயக்கம் என்ற தலைப்பின் கீழே உலகமெங்கும் போய் வேண்டிய வார்த்தை கத்து விசேஷமாக அவருக்குமான கத்தோலிக்க மதத்தில் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் வேண்டிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தர் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். திட்டங்களை எழுதி அநேக சத்தியங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனாலே அவர்கள் வேண்டிய வார்த்தையை கொண்டு வரணும். எனக்கு 9 மணி வரை பேசுவார். நீங்கள் வந்து அமைதியாக கேட்டாரு. வடபாட்டி அவருக்கு டைம் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனாலே அவர் நம்மளுடைய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதாவது இந்த ரோமன் கத்தோலிக்கத்தை குறித்து நம்ம நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, எப்படி அவருடைய முதல் வருகையில அவருடைய ஜனத்தை அவருடைய குருக்களை வைத்துத்தான் அவர் சிலுவையில் அறைந்தார். பிலாத்து விடுவிக்க வகை தேடினாலும் விடலை. அதே போல கடைசி அர்மகதன் யுத்தமே இவர்களை வைத்துத்தான் செய்ய போகிறான். இவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக எல்லாரும் இன்னைக்கு அவர்கள் இணைய போகிறார்கள். அதிகமான பெண்டகாஸ்டில் அவங்களோட போய் சேர போறாங்க. உபதேச மாறுபாடுள்ள அனைவரும் அதோட சேர போறாங்க. அப்ப இவர்களை வைத்துத்தான் இந்த காரியம் நடக்க போகிறார்கள். இது எப்படி நடக்க போகிறது, இதற்கு உரிய காரியங்கள், அதாவது இதெல்லாம் என்ன இப்ப நடக்கிறது, இனி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இனி என்ன சம்பவிக்க போகிறது, இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம பின்னால பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக இன்ட்ரோடக்ஷனா ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்கள குறித்து தெரியும். 666ங்கிறது நமக்கு தெரியும். இந்த 666ங்கிறது எப்படி பாபிலோன்ல இருந்து ரோமாபுரிக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனது, இது என்ன நடக்கிறது, இப்பொழுது என்ன, இப்ப இவர்களை குறித்து இந்த வேதத்துல என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய உபதேசங்கள் எல்லாம், அவங்களுடைய அதாவது காத்தலிக்கனுடைய அந்த உபதேசங்கள், அதை குறித்தெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க போறோம். அதனால இது கொஞ்சம் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும், செய்தியா இருக்காது, கொஞ்சம் பைபிள் ஸ்டடியாக. இன்றைக்கு நம்ம இதற்கு முன்பதாக போவதற்கு வேணா, கடந்த நவம்பர்ல போப் பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு போனார். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? பார்க்கலையா? நியூஸ்ல எல்லாம் காமிச்சாங்க. துருக்கிக்கு போனாரு. ஏன் துருக்கிக்கு போனாரு? அங்க போய் ஏறத்தாழ 1700 வருடங்களுக்கு பின்பதாக இந்த ஆர்த்தடாக்ஸும் கேத்தலிக்கும் ஒன்று சேர்கிறது. எங்க? துருக்கியில போய் ஒன்று சேர்ந்தாங்க. 1700 வருஷம் கழிச்சு. இப்ப அந்த 1700 வருடங்கள் தான் ஆகிறது இந்த ஆர்த்தடாக்ஸ், இந்த கேத்தலிக் உருவாக்கி. அதெல்லாம் நம்ம அதாவது சரியில ஒவ்வொரு காரியமும் எந்த வருஷத்துல இதெல்லாம் உருவானது என்பதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க போகிறோம். ஏன்னா எதற்காக போனார் என்றால், அங்க போனா என்னன்னா, கிபி 325 பாத்தீங்கன்னா முதல் கவுன்சில் துருக்கியில் உள்ள நைசையாவில் தான் கூட்டப்பட்டது. அந்த கவுன்சில்ல தான் முதலாக விசுவாச பிரமாணம், ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன்கிற ஒரு காரியம், அந்த விசுவாச பிரமாணம் அந்த இதுலதான் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதாவது 325 துருக்கியில் நைசையாவில் கூட்டப்பட்ட கவுன்சில் தான் கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிற கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கான்ஸ்டன்டைன் கொண்டு வந்த டிரினிட்டி, இது வேதத்துல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அதாவது வேதத்துல ஆதாரம் இருக்கிறது, ஆனா அதுதான் அவங்க கோட் பண்ணுவாங்க. அதனால ஏன் அங்க போய் வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஆர்த்தடாக்ஸும் கேத்தலிக்கும் சேர்ந்து, இந்த போப்பி எல்லாம் சேர்ந்து இந்த விசுவாச பிரமாணத்தை போய் அங்க அறிக்கையிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நடக்குது. அதான் நடந்தது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலே இந்த போப்பை எப்படி பயன்படுத்துகிறார்,
கடந்த 16ஆம் பெனடிக்ட் எப்படி பயன்படுத்தினார், இப்ப இவரை எப்படி பயன்படுத்துகிறார், ஏன் அங்க போய் ஏன் இவங்கள ஒண்ணு சேர்றாங்க. ஏற்கனவே ப்ராட்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்தாச்சு, தேர் யுனைடெட். அப்ப இவங்களை ஏன் ஒண்ணு சேர்றாங்க, இப்ப ஏன் போப் நிறைய காரியங்கள் மரியாளை குறித்ததான காரியங்களை வெளியிடுறாரு. மரியாள் அதாவது உடன் ரட்சகி இல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர் அப்படின்னு ஏன் வெளியிடுறாரு. இதெல்லாம் நம்ம பின்னால நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் தடையாக இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவர்கள் மூலமாக செய்ய போகிற காரியத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்கும். இந்த தடையை ரிமூவ் பண்ணாதான் எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு வழிவகை ஆகும். இதெல்லாம் பின்னால நல்லா கவனிங்க. பிசாசானவன் பின்னால இருந்து எல்லாவற்றையும் தெளிவாக காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறான். இல்லுமினாட்டிகள் சொல்றோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த 13 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து பிசாசானவன் அந்த 13 குடும்பத்தினுடைய வழி வந்தவர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் எல்லாருமே. அப்படின்னா அவர்களுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குது, இவ எப்படி செயல்பட போகிறான், இதெல்லாம் நம்ம சில காரியங்கள் நம்ம பின்னால நம்ம பார்க்க போகிறோம். இப்ப முன்னால அதுக்கு முன்பதாக, அதுக்கு போறதுக்கு முன்பதாகவே இந்த கத்தோலிக்க ஆரம்பிக்கப்பட்ட காரியங்களுக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். அதாவது இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எங்க, இஸ்ரவேல். நம்ம எல்லாம் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறது, எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஆனால் இஸ்ரவேல் என்பது எப்பவுமே முரட்டாட்டமான ஜனங்கள். துவக்கத்திலிருந்தே ஆண்டவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அன்றையிலிருந்தே இன்றைக்கு வரை யுத்தங்கள். அப்படின்னா இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகளை எப்படி நிறைவேறி ஏன் இந்த யுத்தம் நடக்கிறது இதை கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்க போகிறோம். இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிற பொழுது ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை கிபி 70 நிறைவேறுகிறது. அதாவது வேற ஒண்ணு இல்ல, இயேசு கிறிஸ்து பதிலா ஒருத்தனை விடுவிச்சாங்களா, அவ யாரு? பரபாஸ். பரபாஸ் யாரு? போராளிகள். போராளிகள். அதாவது துவக்கத்திலிருந்தே இஸ்ரவேல எங்களுக்கு இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு உரிமை வேண்டும், மீட்பு வேண்டும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அப்படிப்பட்ட போராளி. இன்னைக்கு நிறைய போராட்டங்கள்ல கொலைகள் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனால் சிலர் அப்படி நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போராளி தான் அவன். அதே போல ஏறத்தாழ 70க்கு முன்னால 67 இருந்தே மீண்டும் இந்த போராட்டம் ஆரம்பிச்சு. அந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டம் தான் கிபி 70 என்ன செய்கிறான், அப்ப வெஸ்பாஷியன் ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய மகன் தான் தீத்து ராயன். அந்த தீத்து ராயனுடைய தலைமையில தான் இஸ்ரவேல் தரைமட்டமாக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது பிலாத்து விட்டு அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவருடைய இரத்த பழி எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலும். அப்ப அவர்கள் கண்கள் காண அவருடைய பிள்ளைகள் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான பேர். அது போதல கடைசியில யானையை வைத்து அந்த எருசலேம் வீதியில, எந்த எருசலேம் வீதியில இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே எருசலேம் வீதியில இஸ்ரவேலருடைய ரத்தம் ஆறு ஓடியது. இது கிபி 70 நடக்கும். அதன் பிறகுதான் அவர்கள் எங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள், எல்லா தேசங்களிலும் பரவுகிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சில தீர்க்க தரிசனங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அது எப்படி நிறைவேறி இன்றைக்கு இஸ்ரவேல் உருவானது, இன்றைக்கு இஸ்ரவேல்ல இன்னைக்கு ஏன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, இதனுடைய பர்பஸ் என்ன, ஏன் இந்த யுத்தம் நடக்கிறது என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதத்துல நம்ம பார்க்கிறோம். வாசிங்க ஓசியாவின் புத்தகம் 1 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாக இருக்கும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும். இந்த தீர்க்கதரிசி எழுதுவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் புத்திரர் 10 கோத்திரம் அசீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். 700க்கு முன்பதாகவே. அப்ப இஸ்ரவேல் இல்லாம போயிடுச்சு. 10 கோத்திரம் என்ன ஆச்சு தெரியாது. ஆனால் இப்ப ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பொழுது நான் மீண்டுமாக இஸ்ரவேலையும் யூதாவையும் நான் என்ன செய்ய போகிறேன்? மீண்டும் நான் கூட்டி சேர்க்க போகிறேன். அப்ப ஓசியாவின் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது? அதே போல எசேக்கியேல் எழுதுறாரு 37ஆம் அதிகாரத்துல. எசேக்கியேல் 37 22 23 வாசி. அவர்கள் இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே மீண்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? இஸ்ரவேல் எல்லாரையும் நான் ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள். இனி அவர்கள் ஒரே ராஜா அவர்களை என்ன செய்ய போகிறார்? ஆளப்ப இனி அவங்க பிரிய போறதில்ல, 2 தேசமா பிரிய போறதில்ல. அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அவை 2 பேரும் ஒரே ராஜ்யம் உருவாக போகிறது. எசேக்கியேல் பின்னால தீர்க்க தரிசனமா சொல்றார். அப்போ இஸ்ரவேல் கிடையாது, அவர்கள் நாடு கடத்தப்பட்டார். இப்ப இவர்கள் அதாவது யூதா ஏறத்தாழ 600க்கு பின்னால நாடு கடத்தப்படுகிறது. எங்கே? பாபிலோன் நாடு கடத்தப்படுகிறது. அங்க இருந்து ஏறத்தாழ எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை போல 70 ஆண்டுகள் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் இங்கே வரணும், இஸ்ரவேலுக்கு வருவாங்க. இன்னைக்கு யூதா அவங்க போனாலும் கடைசி வரை அவர்கள் களப்பியனம் ஆகல. அவர்கள் அங்கதான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து காலத்துல சமாரியாவுக்கு இயேசு போறாரு. சமாரிய ஸ்திரீ யாரு? சமாரியா யூதா, இது இஸ்ரவேலர் தான். ஆனாலும் நாடு கடத்தப்பட்டதுனால அவர்களை யூதர்கள் தங்களுடைய ஜனமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் புறஜாதிகள் லிஸ்ட்ல கொண்டு போயிட்டான். ஆனால் இவர்களை நான் மீண்டும் கூட்டி சேர்ப்பேன். இன்னைக்கு அதற்குரிய காரியம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வருகிறது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 12 13 வாசி. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். இஸ்ரவேல சிதறடிக்கப்பட்ட எல்லாரையும் 4 திசையில் உலகம் எங்கிலும் இருந்து மீண்டும் கூட்டுவார். அப்ப எல்லாரையும் கூட்ட போகிறார். இந்த தீர்க்க தரிசனங்களை எப்படி நிறைவேறுங்கிறது சுருக்கமா நான் சொல்றேன். அதாவது கிபி 1492 தான் முதலாக துருக்கி, அதாவது இப்ப துருக்கி இந்த பக்கத்துல இருக்கிற இந்த இஸ்லாமிக் கண்ட்ரி, அதாவது இன்னைக்கு துருக்கி கையில தான் இந்த இது என்ன சொல்றது, இந்த இவங்க இருக்க இல்ல இது யுத்தம் நடக்கிறது. ஆனா அது இல்ல இது பாலஸ்தீனம் முன்னால அவங்க கையில தான் இருக்குது. இப்ப அந்த பகுதி முழுவதுமே யார் அப்படின்னாலும் 3 பேர் தான். காம், சேம், யாப்பேத். இவர்கள் எல்லாம் சேம் வம்சத்தார். இங்க பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் காம் வம்சத்தார். அதனாலதான் இந்த சேம் வம்சத்தார் யார இஸ்ரவேலை இவங்க நம்முடைய சகோதரர்கள் தானேன்னு 1492 முதலாக, அதாவது இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல் அந்த பகுதியில இருக்கிற அந்த ஓரங்கள்ல இருக்கிற யூதர்களை கொண்டு குடியேற்றாங்க. எங்க? பாலஸ்தீனத்துல கொண்டு குடியேற்றாங்க. துருக்கியில் உள்ளவங்க தான் கொண்டு குடியேற்றாங்க முதலா 1492.
அப்படி குடியேற்றிய பிறகு என்ன நடக்கு? அதுவரை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வனாந்தரமாக அடித்து நொறுக்கப்பட்டு போய் கிடக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே லூக்கா 24ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொன்னாரு தீர்க்க தரிசனமாக. 21ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதிகளால் என்ன செய்யப்படும்? மிதிக்கப்படும். அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும். இப்ப 492ல கொண்டு வந்து குடியேற்றினாலும் அவங்க எருசலேமை கொண்டு வரல, எருசலேம் பிடிக்கல, எருசலேம் அவங்க கையில இல்ல. அப்ப இது புறஜாதிகளால மிதிக்கப்படும் என்று சொன்ன தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறி வருகிறது. இப்ப இந்த சூழ்நிலையில தான் இஸ்ரவேலரை, அதுவும் யூதர்களை ஒரு கூட்டத்தை இங்க கொண்டு வந்து குடியேற்றாங்க. அப்படி குடியேற்றி பழகி பெருகி வருகிற பொழுது 1917ல 1900க்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலகத்துல அநேக நாடுகள்ல போராட்டம் நடக்கிறது. இந்தியா முதல் கொண்டு சுதந்திரத்துக்காக. இப்ப இந்தியாவிலே சுதந்திரத்துக்காக, இலங்கை எல்லா தேசங்களும் சுதந்திரத்துக்காக போடுறாங்க. அப்ப 1900 பிறகு இந்த போராட்டம் எல்லா நாடுகளிலும் நடக்கிற பொழுது இஸ்ரவேலிலும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்கிற அந்த சூழ்நிலையில என்ன நடந்ததுன்னா, துருக்கியை நம்ம பிரிட்டிஷ்காரங்க பிடிக்கிறாங்க. துருக்கியை பிரிட்டிஷ்காரன் பிடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னாக்க, பிரிட்டிஷ்காரங்க தான் முதலாக துருக்கியின் கீழே இந்த பாலஸ்தீனம் இருந்ததுனால இந்த பாலஸ்தீனத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதியை அங்க இருந்த பழைய பூர்வ குடிகளுக்கும் இன்னொரு பகுதியை இந்த யூதர்களுக்கு பிரிச்சு கொடுத்தோம். அதுக்கு பேர் தான் பெல்ஃபோர் டிக்ளரேஷன். இப்ப 1917 அந்த பெல்ஃபோர் டிக்ளரேஷன் மூலமாக யூதர்களுக்கு ஒரு பகுதியை பிரிச்சு கொடுக்கிறான். அப்படி பிரிச்சு கொடுக்கிற பொழுது ஏன்னா துருக்கி அவங்க கையில இருந்தனால இந்த காரியத்தை செய்யறான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து வருகிற பொழுது அங்கேயும் போராட்டம் வெடிக்கிறது. அப்படி போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் தான் தியோடர் ஹெர்சல். நம்ம இப்படி இந்தியாவுக்கு காந்தியை சொல்றோம், அதே போல அவர்களுடைய தந்தையார் தியோடர் ஹெர்சல். இந்த தியோடர் ஹெர்சல் மூலமாகத்தான் அந்த தேசத்துல ஒரு பெரிய புரட்சி வெடிக்கிறது. அதாவது சுதந்திர வேட்கை வெடிக்கிறது. இந்த சுதந்திர வேட்கைக்கு கடைசியாக 1947 1948 மே 14 1948 மே 14 தான் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அதாவது தாங்களே டிக்ளேர் பண்றாங்க, நாங்க ஒரு தனி நாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ண உடனே இதை துருக்கி எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம தான் கொண்டு வந்தோம், இப்ப இவங்க நமக்கு எதிராக கடைசியில இந்த மாதிரி செய்யறாங்களேன்னு துருக்கி என்ன பண்ணா, துருக்கி மற்ற நாடுகள் எகிப்தை கூப்பிட்டான், பாலஸ்தீனா பக்கத்தில் இருக்க ஈரான், ஈராக் எல்லாம் சேர்ந்து 7 நாடுகள் சேர்ந்து அடுத்த நாள் மே 14 டிக்ளேர் பண்றான். மே 15ஆம் தேதி பெரிய யுத்தம் ஆரம்பிச்சான். அந்த யுத்தத்துல, அதாவது மே 15ஆம் தேதி நடந்த யுத்தத்துல ஒரே நாள் டிக்ளேர் பண்ணி ஒரு நாளுக்குள்ள யுத்தம் நடக்கிறது. எல்லா நாடும் மிலிட்டரி பவரோட எல்லா ஏர் பிளைட்ஸ் எல்லாம் வருது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஏறத்தாழ 300 ஏர் பிளைட்ஸை வானத்திலே சுட்டு வீழ்த்தினார் இஸ்ரவேல். இது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே. ஒரு நாளைக்குள்ள அதான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரே நாளுக்குள்ள இந்த யுத்தம் வெடிச்சது. 300 ஏர் பிளைட்ஸை நாசமாக்கினாங்க. உடனே அவர்களே அதை வாபஸ் வாங்கிட்டு அவ யுத்தம் முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு 1967 அதாவது 5/11/67 ஒரு மீண்டும் ஒரு யுத்தம் வெடிச்சது. அந்த யுத்தத்துலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 6 நாள் யுத்தம். அந்த யுத்தத்துலதான் இந்த எருசலேமினுடைய மேற்கு பகுதியை பிடிக்கிறாங்க. எருசலேமுடைய
மேற்கு பகுதி அவங்க கையில வந்து, ஆனா கிழக்கு பகுதி தான் முக்கியமானது. மேற்கு பகுதியை பிடிச்சிட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு வருகிற பொழுது மீண்டும் ஒரு யுத்தம் அக்டோபர் 7ஆம் தேதி 1973, அக்டோபர் 7 1973 ஒரு யுத்தம் நடந்தது. இப்ப 50 வருஷம் கழிச்சு அதே அக்டோபர் 7 2023 50 வருஷம் கழிச்சு இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்பதாக 1990-91 ஒரு யுத்தம் நடக்கும். அது யாருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் இருக்கல, ஈராக்குக்கும் போய் ஈரான் குவைத்துக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பார்த்தா சதாம் ஹுசேன்லாம் பிடிச்சி தூக்கில போட்டுறான். அந்த யுத்தத்துல ஈராக் என்ன பண்றான், குவைத்துக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்றான். அமெரிக்கா சப்போர்ட் பண்ண அமெரிக்காவை தானே போய் அடிக்கணும். ஆனா குவைத்தை அடிக்கிறது பதிலா இவன் ஏறத்தாழ 39 ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் 39 ஏவுகணைகளை இதுக்கு மேல அனுப்புறான். எங்க? இஸ்ரவேலுக்கு. அந்த நாட்கள்ல ஏவுகணைகளை வழிமறித்து அழிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அந்த தொழில்நுட்பம் அன்னைக்கு இல்லை. ஆனால் யாருமே எதிர்பார்க்கல, உலகமே எதிர்பார்க்கல. 39 ஏவுகணைகளை ஒண்ணு கூட தரையில விழாமல் 39 வானத்திலே அடிச்சிட்டான். உலகமே நடுங்கிருச்சு. உலகமே அதாவது வியந்து பார்த்து அந்த யுத்தத்துல தான் இஸ்ரவேலுக்கு உலக அங்கீகாரம் கொடுக்கும். உலக நாடுகள் முதலா அங்கீகாரம் கொடுத்ததே 90-91 அந்த யுத்தத்துல தான். இப்போ 70 வருஷம் 50 வருஷம் கழிச்சு 2023 யுத்தம் நடக்கிறது. இன்னைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்தத்தினுடைய முக்கிய காரணம் என்ன? ஏன் இந்த யுத்தம் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல, காசாவை அழிக்கணுமோ அதை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கம் கூட அவங்களுக்கு இல்லை. ஒரு வகையில பாத்தீங்கன்னா அந்த நோக்கம் இருக்கிறது என்ன, ஈரான் தான் இந்த அதாவது இந்த இயக்கங்களை எல்லாம் முன்னிலைக்கு கொண்டு வந்து இதன் மூலமாக பிரச்சனை கொண்டு வரதே ஈரான் தான். இதுக்கு காரணமே ஈரான் தான். ஆனாலும் ஒரு வகையில் அது இருந்தாலும் அவருடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, இந்த யுத்தம் 2023 ஆரம்பிக்குது. ஆனால் 2023 வருஷத்துல பஸ்கா பண்டிகையப்ப இஸ்ரவேல் ஜனம் அத்தனை பேர் கூடி எனக்கு ஒரு சுவர் மட்டும் இருக்குது, அந்த ஒரு சுவர்ல மெசியாவே வாரும் 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 சொல்லிட்டு இருக்காங்க. மெசியா வரணும் வரணும் இஸ்ரவேலை எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பதாகவே எதிர்பார்த்தாங்க. அப்ப இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, மெசியாவை அவர்கள் எதிர்பார்த்தது. ஆனா வேதத்தில் அவர் மடிய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் மெசியாவை அவர்கள் எதிர்பார்த்த நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ராஜ்யபாரத்தை நமக்கு மீட்டுக் கொடுக்கிற ஒருவர், ரோம அரசாங்கத்திலும் ராஜ்யபாரத்தை மீட்டுக் கொடுக்கிறார். உதாரணம் பார்த்தீங்கன்னா செபதேயு குமாருடைய தாயார் கேட்கிறாங்க, ஒரு வலப்பக்கமும் இடப்பக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சீஃப் மினிஸ்டரா வந்தீங்கன்னாக்க பக்கத்துல ஒரு 2 முக்கியமான போஸ்டிங் கொடுங்க, இதான் அர்த்தம். இயேசு மரணத்தை குறித்து சொல்லுங்கிற பேதுரு, ஐயோ உமக்கு வேண்டாம், ஏன்னா நாங்க எதிர்பார்க்கிறது இல்லை, அதனால எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்க போய் பின்பற்றணும், எங்களுக்கு என்னன்னு கேட்கிறோம். அப்ப எல்லாருடைய நோக்கமும் இதுதான். இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் நீங்க முதல் அதிகாரத்துல 6வது வசனத்துல வாசிங்கன்னா சொல்லுவாங்க, இக்காலத்திலாவது நீங்க ராஜ்யபாரத்தை மீட்டு கொடுக்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் அதான் நோக்கம். அதனாலதான் எல்லாருடைய கண்களும் அவருடைய மரணத்துக்கு முன்பதாக அவரை கழுத்தில் ஏற்றி ராஜா வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு வர்ற பொழுது, ஒருவேளை இவர் தான் ராஜாவான்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா இவர் நாசரேத்திலிருந்து சாதாரண ஒருத்தர் ஒண்ணு இல்லையே, இவர் எப்படி நம்ம ராஜ்யபாரத்தை மீட்டு கொடுக்க போகிறார்? அந்த ராஜா வாழ்கன் கத்துனவங்க கூட கடைசியில மரணத்துல யாரும் காண ஒருத்தரும் இல்லை. எல்லாருடைய நோக்கம் ராஜ்யபாரத்தை மீட்டு கொடுக்கிறார்.
அப்படித்தான் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். எப்படியாவது மெஸ்ஸியா வரணும், இன்னைக்கு வரை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அப்ப மெஸ்ஸியா வருக வரணும் வரணும்னு சொல்லி காத்திருக்கிற அந்த இதுல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இஸ்ரவேலுடைய அமைச்சர்கள் போய் பக்கத்துல இருக்கிற அந்த அலெக்சா மாஸ்க் பக்கத்துல இப்ப அலெக்சா மாஸ்க் இருக்கு, அந்த மாஸ்க போய் ஆய்வு பண்ண போனாங்க. ஆய்வு பண்ணனுடைய வெளிப்பாடு தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது, அதனுடைய யுத்தம். ஆக என்ன அப்படின்னா, ஏன் முக்கியம்னா, இந்த அலெக்சா மாஸ்க் இருக்கிற இடத்துல மாஸ்க் பார்த்தீங்கன்னா டூம் இருக்கு. அந்த டூம் கீழே ஒரு கல் இருக்கு, பெரிய கல். நீங்க இதே பார்த்தீங்கன்னாக்கும் முஸ்லிமுடைய இதுகளை பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் எல்லாம் ஏறத்தாழ 365 கல்ல வழிபடுறாங்க. அதுல ஒரு கல் தான் அவங்களுடைய கூற்றின்படி அல்ல. ஆனா ஒண்ணுமே இல்லை. அவர் அந்த கல் நல்ல இஸ்ரவேலர் கல்லுக்காக பரிதவிக்கிறார்கள் சொல்றது போல அந்த கல்லுக்காகத்தான் இன்னைக்கு போராட்டம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த கல்லுல தான் முகமது நபி வரமேறி போனார், அவருக்கு ரெவலேஷன் அங்கிருந்தா கிடைச்சது அப்படின்னு முஸ்லிமுடைய அவங்களுடைய நம்பிக்கை. அதனால மெக்கா மெதினாவுக்கு அடுத்து முக்கியமான ஒண்ணு அலெக்சா மாஸ்க். அதனால அவங்களால விட்டு கொடுக்க முடியல. இப்ப இஸ்ரவேல சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த இடம் தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த இடத்துலதான் ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்டான், அது நான் பலியிட வந்தான், அதனால அந்த இடத்துலதான் நாங்க ஆலயம் கட்டணும் அப்படின்னா 48 ஆரம்பிச்சு 47 ஆரம்பிச்சது, 48 ஆரம்பிச்சது. இன்னைக்கு வர யூதர்களுக்கு ஒரு ஆலயம் இல்ல பலி செலுத்துவது. ஏன்னா பலி செலுத்த, ஏன்னா யூதர்கள் மெஸ்ஸியாவை இயேசுவா ஏற்றுக்கொண்டாதான் பலி முடிவுக்கு வரும். அப்ப இன்னைக்கு வரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஏற்றுக்கொள்ளாதனால அவர்கள் மீண்டும் என்ன செய்யணும், ஆலயம் கட்டணும். ஆலயம் கட்டி மீண்டும் ஆண்டவருக்கு பலியை அவர்கள் செலுத்த போகிறார்கள். அப்படி பலி செலுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு வரை அது நடக்கும். 48 இருந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. அப்ப அவங்களுக்கு தேவை என்னன்னா, ஒரு ஆலயம் கட்டப்படணும். அந்த ஆலயம் கட்டப்பட்டால் வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த கிறிஸ்துவனுடைய வருகை வர ஆரம்பிச்சு. அப்ப அந்த ஆலயம் ஏன் இன்னைக்கு தாமதம் ஆகிறது, ஆலயம் எப்பொழுது கட்டப்படும்? சிலர் சொன்னா உடனே எல்லாம் காலரடி எல்லாம் எல்லாமே இருந்தாலும் அந்த கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக ஆலயம் கட்டப்பட்டு ஆராதனை ஏற்பட்டால், அதாவது பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே அந்த கிறிஸ்து என்ன செய்வான், வெளிப்பட்டுருவான். ஏன்னா அவனோட உடன்படிக்கை உருவாகும். அப்படின்னா இந்த அந்த கிறிஸ்து யாரு, எப்படி வரப்போகிறான்? அப்ப இந்த ஆலயம் கட்டப்படுவதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அப்படின்னா ஆலயம் கட்டப்பட்டால் முடிவு அவ்வளவுதான். அப்படின்னா இப்ப நம்ம கொஞ்சம் பின்னால போய் தானியேலுடைய 70 வாரத்தை குறித்து பார்க்கிற பொழுது 9ஆம் அதிகாரத்துல தானியேல 24 இருந்து 27 வரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் 70 வாரத்தை குறித்து சொல்றான். இங்க இஸ்ரவேல் அங்க, அதாவது யூதா நாடு கடத்தப்பட்டு மீண்டும் அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசனப்படி 70 ஆண்டு கழிச்சு மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்புவார்கள். அப்படி திரும்பி வந்தாலும் நல்ல கவனிங்க, அதுல சொல்ற வாசிகளை 25 வாசி. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபு ஆகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். நல்ல கவனிங்க, அந்த எருசலேம் ஆலயம் எடுப்பித்து கட்டப்படுகிற அந்த நாள் முதல் மேசியா வரும் வரை 2 பிரிக்கிறார். 7 வாரமும் 62 வாரமும் அப்படின்னா ஒரு வாரம் என்பது 7 நாள், ஒரு நாள் என்பது ஒரு வருடம் கணக்கு. அப்ப 7 வருடங்கள் அப்படின்னா 7 × 7 49 ஆண்டுகள். அப்ப எருசலேமை திரும்பி, ஏன்னா முதல் ஆலயம் சாலமோன் காலத்துல கட்டப்பட்டது, நேபுகாத்நேச்சரால இடிக்கப்பட்டாச்சு. இப்ப மீண்டும் ஆலயம் கட்டப்படணும். அது செருபாபேல் தலைமையில இந்த ஆலயம் கட்டப்படுகிறது.
அப்ப ஆலயம் கட்டப்பட்டு, கவனிங்க, ஆலயம் கட்டப்பட்டு, அதாவது அதற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாள் முதல் அது கட்டப்பட்டு அதை டெடிகேட் பண்ணுகிற அந்த நாள் வரை ஏற்கால் 49 ஆண்டுகள். அந்த 49 ஆண்டுகள் அடுத்து 62 வருஷம், 62 வாரங்கள். அப்ப 62 × 7 எடுத்து பார்த்தீங்கன்னா 434 வருடங்கள். அப்ப அந்த ஆலயம் கட்டப்பட்டு டெடிகேட் பண்ணப்பட்ட பிறகு மேசியா சங்கரிக்கப்படும் வரை 434 ஆண்டுகள் நடக்கும். இப்ப இத கரெக்டா பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணா கரெக்டா வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிபி 30க்கு முன்னாலேயே அவர் மரித்திருக்கார். 30க்குள்ளேயே மரித்திருக்கார். 33 வருஷம் ஊழியம் பண்ணாரு. 30 வருஷம் அப்பனா 33 வருஷம். ஏன் 30க்குள்ள அப்படின்னா இயேசுவை கொல்ல தேடி ஏரோது மரித்தது கிமு 4. இந்த காலண்டர் கிரகோரியன் காலண்டர் 500க்கு பிறகு வந்தது. அதனால அந்த கால்குலேஷன் சரியா வரல. அப்ப 4லயே அவர் யாரு ஏரோதே மரிச்சிட்டார். அப்ப அதுக்கு முன்னாலே அவர் பிறந்திருக்கணும். அப்ப அதனால 30க்கு முன்னாடியே அவர் மரித்திருக்கணும். சரி, இப்ப அந்த இதுக்கு போல முக்கியமான என்ன அப்படின்னாக்கோ அவருடைய மரணத்துக்கு, அதாவது மெசியா சங்கரிக்கப்படுவார். அதன் பிறகு கடைசி வாசிங்க. அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் இப்ப 69 இப்ப கடைசி ஒரு வாரம். அப்ப கடைசி ஒரு வாரத்தை பற்றி சொல்லுவது அவர் ஒரு வாரம் அளவும் 27 வசனம் சொல்றாரு. ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கை ஓய பண்ணுவார். சரி பாருங்க, கடைசி ஒரு வாரம் தான். அப்ப அந்த ஒரு வாரம் எது 7 வருஷம். அப்ப அந்த 7 வருஷத்துல இந்த ஆலயம் கட்டப்பட்டு இந்த அந்த கிறிஸ்துவோடு யூதர்கள் என்ன செய்ய போறாங்க? ஏமாந்து உடன்படிக்கை செய்ய போறாங்க. நான் பின்னால சொல்ல போறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த ஐரோப்பா யூனியன் ஏன் இவ்வளவோ காரியம் இருந்தும் மிருகத்தையும் ஸ்திரீயையும் ஏன் இன்னைக்கு சிம்பிளா கொண்டு வந்திருக்கிறான்? 10 நாடுகள் சேர்ந்து ஆரம்பிச்சான். ஆனா அந்த ஐரோப்பா யூனியனுடைய சிம்பிள் என்னன்னாக்கும் மிருகமும் ஸ்திரீயும். அப்ப இது யாரு வெளிப்படுத்தினதுல நீங்க 17ஆம் அதிகாரத்தை நம்ம பின்னால நம்ம பார்ப்போம். ஏன்னா கத்தலிக்கு இதுக்கு வர்ற பொழுது நம்ம பின்னால் அதை குறிச்சதான காரியத்தை பார்ப்போம். ஏன்னா இவர்கள் ஒரு காரியத்தை செய்ய போறாங்க. கடைசி இவர்கள் தான் மூலமாகத்தான் இந்த உதவியே நடக்க போகிறது. யாருக்கு? பின்னால பார்த்தீங்கன்னா கோகு யுத்தம் ஒண்ணு நடக்கும். எங்க? இதுக்கு முன்னாடியே கடைசி அர்மகதன் யுத்தத்துக்கு முன்னாடியே கோகு அந்த யுத்தம் நடக்கும். இது ரஷ்யா, கோகுங்கிறது ரஷ்யா. நீங்க எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க 38ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது கோகுனுடைய யுத்தத்தை. அதாவது இந்த ரஷ்யாவோடு இருக்கிற இந்த அதாவது துருக்கி, ஈரான், ஈராக் இது எல்லாமே சேரும். அவங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ண போறாங்க இங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா. அதுல ஆண்டவரே துரடு போட்டு இழுத்துட்டு வருவேங்கிறார். நீங்க எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல ஒரு முதல் 10 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா அதாவது இது அதிகாரம் முழுவதுமே அதுதான் கோகு யுத்தம். அப்படி ஆண்டவரே துரடு போட்டு கொண்டு வரும் பொழுது என்ன சொல்லுவாருனாக்கோ நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு நிறைய பேர் அத இதுக்கு சொல்றான். இது கோகுக்கு யாருக்கு? இவனுக்கு சொன்னது, ரஷ்யாவுக்கு சொன்னது. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. நான் உன்னை இழுத்துட்டு வர போறேன். அப்ப நான் உன்னோட போரிட போகிறேன். இப்போ ஆயத்தப்படுத்துறது எதுக்கு? கோகுக்கு சொன்ன வார்த்தை, ரஷ்யாவுக்கு சொன்னது. ஆனா கடைசியில அப்படி வருகிற பொழுது அவருடைய உக்கரம் நீ பார்த்தனால நாசியில் ஏறுங்கிறார். பயங்கரமா ஆண்டவரை யுத்தம் பண்ண போவார். இது அதுக்கு முன்னால உள்ள
யுத்தம். இதற்கு இவர்கள் நிச்சயமாக இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க, உதவியா நிக்க போறாங்க. அப்படி நிக்கிற பொழுது என்ன நடக்க போகிறது, பின்னால நம்ம கடைசி காரியத்தை பார்க்க போகிறோம். இப்ப இந்த 69க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான் சபையின் காலம். ஏன்னா அந்த கிறிஸ்து வரப்போகிறான். அப்ப சபை அந்த காலத்துல இருக்காது, எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப இந்த சபையின் காலம், அவன சபையின் காலத்தை குறித்து ஏறத்தாழ இந்த காலங்கள் எவ்வளவு காலங்கள் எப்படிங்கிறது தெரியாது. ஆனா சபையை குறித்து ஆண்டவர் சொன்னது முதல் காரியமா கடைசி வெளிப்படுத்தின உள்ள 7 சபைகளை பார்க்கறதுனால முதல்ல மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 7 ஓமையை சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 7 ஓமைகள் எதை குறித்து சொல்லப்படுது. முதல் ஓமை என்னது? 7 ஓமைகள். விதைக்கிற ஓமை. நல்ல கவனிங்க. முதல் 3 நூற்றாண்டுகள் விதைக்கப்பட்டது சுவிசேஷம், அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஆனா அன்றைக்கு இது எழுத்து வடிவில நமக்கு இந்த வேதாகம் அன்னைக்கு இல்லை. பின்னால் ரோமன் கத்தோலிக்க தான் இதை தொகுத்து கொண்டு வர்றாங்க, அது வேற. ஆனால் அன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எல்லா இடங்களிலும் போய் அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கிற பொழுதுதான் நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நல்ல விதையைத்தானே விதைத்தோம். நல்ல விதை தானே, வசனம் நல்லதுதான். ஆனால் அதுல களை எப்படி வந்தது? இரண்டாவது களை எப்படி வந்தது? இது பகைவன் செய்த வேலை அப்படிங்கிறார். அப்ப பிசாசானவன் என்ன செய்ய போகிறான்? களைய உள்ள கொண்டு வர போகிறான். இப்ப நல்ல கவனிங்க, எப்படி இன்றைக்கு சபை கரைப்பட்டு போய் நிற்கிறது என்பதை நம்ம லேச ஒரு சில காரியங்கள் நம்ம முக்கியமாக இதை பார்க்க போகிறோம். ஏன் இன்னைக்கு இப்படி நிற்கிறது, இந்த நிலைமையில போயிருக்கு, எப்படி இது கரைபட ஆரம்பிச்சது? அப்ப கரைபடும் என்று களை உள்ள வரும் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே 2வது ஓமை சொல்லி வச்சார். அப்படின்னா இந்த ரோமன் கத்தோலிக்கம் என்பது வரும். அப்ப இதன் மூலமா களை என்ன செய்யும்? உள்ள வர ஆரம்பிக்கும். கிபி 428 முதல் களை உள்ள வருது. எதுனா மரியாள் தேவத்தாய். 428 உள்ள வருது. மரியாள் தேவத்தாய். நான் வர பொழுது மரியாள் பிறகு நான் அதை குறித்து தெளிவாக சொல்றேன். இவர் ஒவ்வொரு காரியமாக பிறகு சிலை வழிபாடு, பிறகு ஒவ்வொரு காரியமா உள்ள வருது. இந்த ரோம் என்ன சொல்லுதோ அதுதான் உபதேசம், அதுதான் சட்டம். வேதம் முக்கியம் இல்ல, ரோம் சொல்றதா வேதம். அப்படி களை உள்ள வர ஆரம்பிக்குது. 3வது ஓமை என்ன சொல்றாரு? கடுகு விதை. கடுகு விதைன்னா இது கடுகா? அதாவது சாதாரண சின்னதுக்கு கடுகு மாதிரி இருக்கேன். கடுகுங்கிறது சின்னதுக்கு ஒப்பிட்டாலும் அதை விட கடுகை விட கூட சின்னது எது? நீங்க பாத்தீங்கன்னா ஆலம், வெடுது, இதெல்லாம் பெரிய ஆலமரம், இது இந்த மரங்கள்லாம் இருக்கு. அதனுடைய விதை எவ்வளவு இருக்கும்? ரொம்ப சின்னது. அப்ப ஒரு சின்ன விதையாக இந்த எருசலேமிலே, இது ரோமாபுரியில ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதம் இந்த உலகம் முழுவதுக்கு பரவி உலகம் முழுவதும் அதில் இளைப்பார்க்கிற ஒரு பெரிய மரமாக உருவாக்கும் என்பதற்காக ஆண்டவர் 3வது ஓமையை சொல்றார். அது உலகம் முழுவதும் பரவும். 4வது ஓமை என்னது? புளித்த மாவு. அப்படின்னா புளித்த மாவுன்னு நமக்கு என்னது? மாறுபாடான உபதேசம், துருபதேசம். ஏன்னா சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை. அப்போ அவருடைய மாறுபாடான உபதேசம். அப்படின்னா இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து மாறுபாடான உபதேசம் இந்த உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மதத்தை என்ன ஆயிரும்? கரைபட ஆரம்பிக்கும். ஏன்னா உபதேசம் மாறுபாட்டு. இன்னைக்கு எல்லா காரியமும் மாறுபாடான உபதேசம். இன்னைக்கு அது தவறுன்னு சொன்னா கூட ஜனங்கள் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ உலகம் முழுவதும் இது புளிப்பாக்கும். அதுக்காக 4வது ஓமை சொல்றாரு. 5வது ஓமை என்னது? என்னது?
பொக்கிஷம். பொக்கிஷம் நல்லா கவனிங்க. பொக்கிஷம் அப்படின்னா இந்த வேதம் தான் பொக்கிஷம். 12ஆம் நூற்றாண்டு வரை இந்த வேதம் நம்ம கையில இருக்கு. அதாவது மற்ற இருக்குது, ஆனாலும் நம்ம எல்லார் கையிலையும் 12ஆம் நூற்றாண்டு வரை வேதம் இல்லை. அப்போ 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஒரு சில குருக்களை ஆண்டவர் எழுப்பினாரு. அப்படி அவர்கள் எழுப்பி இதை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ண அத்தனை பேரும் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். யாரும் போப்பு தலைமையில். அப்படியே மீறி வேதம் வெளியில வருது. நீ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜான் வெஸ்லாம் உயிரோடு எரிச்சது நிறைய அந்த யூடியூப்ல எல்லாம் வந்து பார்த்துருக்கணும். ஒரு உயிரோட எரிக்கிற காட்சியை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இவர்கள் எல்லாம் எரிக்கப்பட்டார்கள். அப்படியே மீறி வேதம் வெளியில வருது. அப்ப வேதத்தை எடுத்துக்கொண்டு ஏறத்தாழ கோடிக்கணக்கான ஜனங்கள் யூரோப்புல வெளியேறாங்க. இது வரலாறு சொல்ற. அப்படி வெளியேறுகிற பொழுது 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை எல்லாம் வெளியில போனோடனே போப்பு என்ன செய்தார்னா குருக்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, யார் யார் பைபிளை தூக்கிட்டு வெளியில போறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. நடந்த சம்பவம் அதாவது உலக வரலாற்றுல இன்னைக்கும் இருக்கிறது. நீங்க நெட்ல போனீங்கனாலும் இது நீங்க சர்ச் பண்ணா அதை பிடிக்க முடியும். அப்படி ஏறத்தாழ அவர்கள் மூலமாக கொலை செய்யப்பட்டவர்கள் 50 மில்லியன், 5 கோடி பேர். எங்கே? ஐரோப்பாவில் கொலை செய்யப்பட்டவர்கள் 5 கோடி பேர். இன்னைக்கு முஸ்லீம் டெரரிஸ்ட் சொன்ன உடனே அவன் திருப்பி போடுறான். வரலாற்றுல 5 கோடி நீ கொன்னியே, நீ டெரரிஸ்டா நான் டெரரிஸ்டான்னு. பயங்கரமான, அதாவது உடம்பு அப்படியே 2ஆ கட்டி உடம்ப 2ஆ பிச்சு எடுத்தார். கொடுமையெல்லாம் பயங்கரமான கொடுமையா இருக்கு. சில பாக்ஸ் மாதிரி செய்துட்டு அதுல போட்டு அப்படியே பிச்சு எடுப்பான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த காப்பின் பாக்ஸ் மாதிரி செய்துட்டு அது ஃபுல்லா ஆணி இருக்கும். உள்ள நல்லா டைட்டா கட்டி வச்சுட்டு ஓங்கி அடிச்சான்னா அப்படியே ஆணி உள்ள பாய்ஞ்சு அப்படியே ரத்தம் ஓடும். இது ஹைலைட்டா பார்த்தீங்கன்னா பெண்களை ஃபுல்லா நிர்வாணப்படுத்தி இந்த சூலாயுதம் மாதிரி வச்சு ஒவ்வொரு பாட்டா குத்தி சாகடிச்சாங்க. இதெல்லாம் வரலாற்று நடந்தது. 5 கோடி பேர் கொண்டாங்க. அதுக்கு தப்பி ஓடினாங்க பாருங்க. யூரோப் இதுல இருந்து அங்க ஓடி போய் ஆரம்பிச்ச ஒரு தேசம் தான் அமெரிக்கா தேசம். நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கோம். சின்ன அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வச்சாங்க. நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்பி வந்ததுனால இன்ட்ரெஸ்டிங் கார்டுனா பணத்திலே பிரிண்ட் பண்ணான். அதனால ஆண்டவர் உயர கொண்டு போனார். இப்ப ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டான். சரி, முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த சரி நான் பின்னால சொல்றேன். ஏன்னா வேதத்துல எப்படி அது நிறைவேறியது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல இதை குறித்து எழுதப்பட்டது எப்படி நிறைவேறிட்டு நாம் பின்னால நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இவ்வளவு இதுல அதாவது என்னன்னாக்கும் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வேதம் தான் பொக்கிஷம் என்று வேதத்துக்காக வெளியில வர்றாங்க. ஆனா இது முன்னால் கால்வின், ஸ்பிங்லி, ஜான் விக்லி இவங்கெல்லாம் பயங்கர வெறியர்களா இருந்தாங்க வேதத்துக்காக. ஆனா மார்ட்டின் லூத்தர் நம்ம சொல்ல மார்ட்டின் லூத்தர் எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணி போனார். நிறைய காரியங்கள் உதாரணம் பாத்தீங்கன்னா இப்ப பாடுபட்ட சிறுவா இருக்கும், ஏன்னா அதை தூக்கி வெறும் சிலையை இதை மட்டும் வச்சுக்கலாம், சிலையை போட முதல்ல வச்சுக்கலாம், அப்புறம் தான் வேண்டாம். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இந்த உத்தரிக்கிற சிலை அன்னைக்கு சொன்ன நினைக்கிறேன், உத்தரிக்கிற ஸ்தலம் கூட வேணா அதனால ஒண்ணு தப்பு இல்லை, அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்படி நிறைய காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போனார் மார்ட்டின் லூத்தர். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர், அதுக்கு பின்னால சர்ச் பேங்க் இது இங்கிலாந்து ஆங்கிலிக்கன் இது பெரியது. அதன் பிறகு ஒவ்வொரு காரியமா நம்ம பின்னால பார்க்கலாம். இப்ப விலையேற பெற்ற இது பொக்கிஷம்ங்கிறது வேதம் தான். இந்த வேதத்துக்காக வெளியில வராங்க. அதற்கு அடுத்த ஓமை முத்து, அது விலையேற பெற்றதுதான் ரட்சிப்பு. அந்த விலையேற பெற்ற முத்தை ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனையோ பேர் எல்லாத்தையும் இழந்தவர்கள், வேலை இழந்தவங்க, இதெல்லாம் இழந்துட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த ரட்சிப்பு கடந்த நூற்றாண்டுல அந்த ரட்சிப்பு எங்க ஆரம்பிச்சது? எழுப்புதல் எங்க ஆரம்பிச்சது? அந்த அப்போஸ்தலர் ரிவைவல், அந்த இது எழுப்புதல் எங்க ஆரம்பிச்சது?
இல்ல அப்ப ஆரம்பிச்ச இப்ப நம்ம ஆவிக்குரிய சபை நிறைய வருது. இந்த ஆவிக்குரிய சபை எழுப்புது கடந்த நூற்றாண்டுல தான் ஆரம்பிச்சது. கடந்த நூற்றாண்டுல 1907 அமெரிக்காவில் அசூசா ஸ்ட்ரீட்ல, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அசூசா ஸ்ட்ரீட்ல தான் இது ஆரம்பிக்குது. ஆனா அதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாலேயே இங்கே இந்தியாவுல பண்டிட் ரமாபாயுடைய ஆசிரமத்துல 4 பெண்கள் 1904 இங்க ஆரம்பிச்சது. இந்தியா அபிஷேகம் ஊற்றப்பட்டு இது முன்னாடி இங்கே நடக்குது. ஆனா எல்லாரும் இன்னைக்கு சொல்றதெல்லாம் அது, ஆனா இந்தியாவில் அதுக்கு முன்பதாகவே வந்தது. சரி, இப்ப இந்த கடந்த நூற்றாண்டுல தான் இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் உருவானது. அதுதான் ரட்சிப்பு, வெளியேற பெற்ற முத்து. இப்ப 2025 வருடம், 2000க்கு முன்னால இருந்த சபை இன்னைக்கு இல்லை. 2000க்கு முன்னால இருந்த அந்த ரட்சிப்புக்கான வைராக்கி இன்னைக்கு இல்ல. அப்படின்னா சபை உலகத்துக்குள்ள போயிருச்சு. இன்னும் சொல்ல போனா உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. சபைக்குள்ளே சினிமாவில இருந்து அந்த காட்டம், இந்த கூட்டம், இந்த பாட்டு, அந்த கூத்து, இந்த கொண்டாட்டம் எல்லாமே உள்ள வந்துருச்சு. அப்படின்னா கடைசியில வலை விரிக்கப்பட்டாங்க 2000க்கு பிறகு. ஆனால் இது ஆரம்பம். முடிவு எப்ப தெரியாது. ஏன்னா அந்த ஒரு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு யோவான் ஸ்நானகன் 6 மாதத்துல அதுக்காக கொஞ்சம் ஜனம் தானே, இஸ்ரவேல் கொஞ்சம் ஜனம் 6 மாதத்துல முடிச்சுட்டான். ஆனா அந்த கிறிஸ்து உலகம் முழுவதையும் அவனுடைய கோயில கொண்டு வர, இப்ப வாங்கவோ விற்கவோ முடியாதபடிக்கு எல்லா காரியமும் நடத்தப்பட வேணும். அப்படின்னா இதுக்கு இட் வில் டேக் டைம். எப்பவும் சொல்ல முடியாது, எந்த நாள்ல சொல்ல முடியாது. ஆனால் அது நடக்க போகிறது. எப்படி நடக்க போகிறது தெரியாது. சரி, இப்ப கடைசி வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. இத 7 ஓமைகள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது திருஸ்தாந்தமா கடைசியில நம்ம பார்க்க போகிறோம். 7 சபைகள். 7 சபைகள். இது நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்றதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா சீக்கிரமா அட்லீஸ்ட் இதோட வாதனைக்கு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரோமன் கத்தோலிக்கத்தை பின்னால நம்ம அதற்குரிய காரியங்களை நம்ம ஆரம்பிச்சு நடத்த போகிறோம். ஒரு சில காரியம் மாத்திரம் உங்கள் மத்தியில வைக்க போகிறேன். இங்க பார்த்தீங்கன்னாக்கும் 7 சபைகள். இந்த 7 சபைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் ஏறத்தாழ ஒரு 5 காரியம் எழுதப்பட்டது. முதல்ல ஒரு சபை யாருக்கு எழுதப்பட்டது, அதாவது அட்ரஸ் இருக்கும். 2வது அப்ரிசியேஷன், ஓ சபையில நீ உனக்குள்ள காணப்படுகிற நல்ல காரியம் என்ன, அப்ரிசியேட் பண்ணுவாரு. 3வது பார்த்தீங்கன்னாக்க கமெண்ட்ஸ் கொடுப்பாரு, விமர்சனம். இவன் முதல் சபையை எடுத்தீங்கன்னாக்கா ஆதி அன்பை நீ விட்டுட்ட, அப்ப விமர்சனம் கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன், நீ மனம் திரும்பணும், இல்லைன்னா விளக்கு தண்டை என்ன செய்வேன், உன்னிடத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்வேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ். எல்லா சபைக்கும் ப்ராமிஸ் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ப்ராமிஸ் வைக்கப்படுகிறது. அப்ப முதல் சபை பார்த்தீங்கன்னா எபேசு சபை. எபேசு சபை ஆரம்ப காலகட்டத்துல சபை. இது எப்படி இருக்குன்னா அன்லவிங் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். ஆரம்ப காலகட்டத்துல சபை எப்படி இருந்துச்சு, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படியாவது, அதாவது யூதர்கள் இருந்து வந்தோம், இப்ப யூதருடைய எல்லா சட்டத்தையும் கடைபிடிக்கணும், அவங்களுடைய காரியத்தை எல்லாம் கடைபிடிக்கணும், அப்ப சட்ட திட்டங்களை கடைபிடிச்சு நடக்கணும், சட்டங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். அதனாலதான் ஆரம்ப கால சபை இது பிரச்சனை பயங்கரமா ஓடித்தான். பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்காக போராடித்தான் கடைசியில சபையை மீட்டெடுக்கிறார். ஆக பயங்கர போராட்டம். ஏன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லாம் முதல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யூதர்களுக்காக மட்டுமே பிரசங்கம் பண்றாங்க, அவங்களுக்காக கொண்டு வராங்க. அப்ப ஆரம்ப காலகட்ட சபை இது அன்லவிங் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சாக பாரம்பரியத்தையே பிடித்துக் கொண்டிருக்க ஒரு சபைக்கு ஒப்பாக இருக்கிறது முதல் சபை. 2வது சபை பார்த்தா ஸ்மிர்னா சபை. இது இஸ் a poor persecuted church. அதாவது 2வது பார்த்தா பெர்சிக்யூஷன் உருவாதி. அது மூலமாக நீங்க பார்த்தீங்கன்னா 2வது சபையை குறித்து நீங்க வாசிக்கிற பொழுது ஸ்மிர்னாவுல யூதர்கள் மூலமாக பயங்கரமான பிரச்சனை உருவாகுது. யூதர்கள் மூலமாக
நடக்கிற அந்த பிரச்சனைகள் மத்தியில அந்த சபை வளர ஆரம்பிக்கிறது. அந்த நாட்கள்ல தான் ஏறத்தாழ 312-13 தான் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் வர்றான். அவன் இந்த ரோமன் கத்தோலிக்கத்தை ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு 380 தியோடேசியஸ் என்ன செய்யறாரு, அதை ஸ்டேட் ரிலிஜன், கவர்மெண்ட் ரிலிஜனா மாத்துறான். கவர்மெண்ட் ரிலிஜனா மாத்தின உடனே என்ன ஆயிடுச்சு, சபை கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்குள்ள போய் கரைபட ஆரம்பிச்சு. இதுல வந்து சேர்ந்தா உனக்கு சலுகை. உடனே என்ன பண்றான், எல்லாரும் கொள்ளக்காரன் எல்லாம் மனம் திரும்பி வரல, அவ்வளவு பேரும் இங்க வந்து மொத்தமா தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுத்து வந்து சேர்த்துறான். அப்ப ஆண்டவருக்கா வைராக்கியமா இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில எல்லாரும் உள்ள வந்த உடனே என்னாச்சு, சபை கரைபட ஆரம்பிக்கிறது. மூன்றாவது பெர்கமு சபை. இந்த பெர்கமு சபை எப்படி இருக்கு அப்படின்னா, இட்ஸ் எ காம்ப்ரமைசிங் சர்ச். எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போறது. உலகம், சபை எல்லாமே உலக காரியங்கள் எல்லாம் ஒண்ணா மாறி, அதாவது ரோம் என்ன சொல்லுதோ அதுதான் உபதேசம். இப்ப இந்த காலகட்டத்துல நல்ல கவனிய, இந்த காலகட்டத்துலதான் நிறைய சூதாடுகிற இடங்கள், சூதாட்ட உள்ள இடம், இன்னும் பாத்தீங்கன்னா கேம்பிளிங்னா இது, அதாவது விபச்சாரம் நடக்கிற இடங்கள், இவை எல்லாவற்றையும் மீட்டு சபையா மாத்துறாங்க. நீங்க சபையா மாத்துறாங்க. அப்படி சபையா மாற்றுகிற பொழுது என்ன நடக்கிறது, அங்க இருக்கிற அந்த அதே பேட்டர்ன் இங்கே வருது. அந்த நிறைய கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம சொல்றேன், முக்கியமானது என்ன அப்படின்னா, அதாவது விபச்சாரம் நடக்கிறதுக்கு இடம் அப்படின்னு. இப்ப இந்து கோயில்களை பார்த்தீங்கன்னா லிங்கம் என்ன இருக்கும், அது எதுக்கு இதா வச்சிருக்காங்க இங்க நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால சில காரியங்கள், சில ரகசியங்கள், ஆனாலும் வேற வழி இல்லை. அதனால நான் சொல்றேன், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம தெரிந்து கொள்வதற்காக இதை நம்ம மத்தியில சொல்றோம். லிங்கம் என்பது இல்ல ஆணுடைய குருப்பனுடைய அடையாளம். அதே போலதான் அதுக்காக இன்னைக்கு மற்ற சர்ச்சஸ்ல என்ன பண்றாங்க, கூம்பு வடிவுல இன்னைக்கு கத்தோலிக் சர்ச் எடுங்க, பெண்டகாஸ்டல் இது மற்ற புராட்டஸ்டன்ட் சர்ச் எடுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் வரும். எது, கூம்பு வடிவுல ஜன்னல், கண்ணாடி, நீங்க பார்த்தீங்கன்னா கதவு எல்லாமே இந்த கூம்பு வடிவுல தான். இதெல்லாம் எதை குறிக்கிறது, அன்றைக்கு அது சூதாடுகிற, கேம்பிளிங் இருக்கிற, இன்னும் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் நடக்கிற ஒரு இடம், அது அப்படியே சர்ச்சா மாத்தினால எல்லாம் வந்து. அப்ப சபை கரைபட ஆரம்பிக்கிறது. சபை என்ன ஆரம்பிச்சு, கரைபட ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தியத்தீரா சபை, இது இன்னும் சொல்ல போனா கரப்ட் சர்ச், ஐடலட்ரி அப்பதான் உள்ள வருது. எது, சிலை வழிபாடு உள்ள வருது. பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்னிகேஷன், ஆவிக்குரிய வேசித்தனம் உள்ள நுழையுது. எல்லாம் ஆவிக்குரிய வேசித்தனம், இது எல்லாம் உள்ள நுழைஞ்சு கடைசியில என்ன ஆகுது, இந்த காலகட்டத்துல மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் வர்றாங்க, கால்வின், ஸ்விங்லி, ஜான் கஸ் எல்லாம் வர்றாங்க. அப்படி வருகிற பொழுதுதான் ரிஃபர்மேஷன் உருவாகுது. அப்ப அடுத்த சபை வந்து ரிஃபர்மேஷன் சர்ச். எது, சர்தை சபை. ரிஃபர்மேஷன் உருவாகுது. ஆனால் ரிஃபர்மேஷன் வந்தாலும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சித்த நிலையில தான். நீ உயிருள்ளவனாக இருந்தாலும் வேதத்தை எடுத்துக்க, வெளியில வந்தாச்சு, ஆனாலும் உன்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குது, சித்த நிலையில. நிறைய சல்வேஷன் வந்தது, இன்னும் பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன், ரெக்டிஃபிகேஷன், இப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய நிலையில சித்த நிலையில தான் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெய்த்ஃபுல் சர்ச்சுக்கு ஒப்பாக இருக்கிறது. இதான் கடந்த நூற்றாண்டுல உள்ள சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதாவது எப்படின்னா, கடைசி காலத்துல டேஸ் ஆஃப் லேட்டர் ரெயின், பேக் டு த பைபிள், அப்போஸ்டாலிக் ரிவைவல், ஹோலினஸ் மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்தது. கடைசியாக கடந்த நூற்றாண்டு தான் முக்கியமான ஒன்று வந்தது, அதுதான் ராப்சர், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுறது. கடந்த நூற்றாண்டுல உருவாகும் அது சபை. அதுக்கு முன்னால் ராப்சர்ங்கிறது கேள்விப்படவே கிடையாது.
வேதத்துல அதை குறித்து எல்லாம் கேட்பான், இருக்குதா இல்லையா அப்படின்னு. நீ பார்த்தீங்கன்னா 2-3 அதிகாரத்துல சபையை குறித்து இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிற பொழுதே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சபையை குறித்து எங்கேயுமே இருக்காது. அப்படின்னா சபை இருக்காது. இதனால சபையை குறித்து எந்த காரியமும் சொல்லப்படல. அதனால சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்ற காரியம் கடந்த நூற்றாண்டுல உருவானது. இது பிலதெல்பியா சபை. கடைசியா பார்த்தீங்கன்னா லவோதிக்கேயா சபை. அது என்னது? ஆனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக. இப்ப சபை அந்த நிலையில் தான். சபை உலகத்துக்குள்ள போயிடுச்சு. ஆனாலும் இல்ல, குளிரும் இல்ல. இன்னைக்கு எப்படியோ போய் கொண்டு இருக்கிறது. எங்க போய் முடிய போகிறது என்பது தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் நீ பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க. இன்னைக்கு மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டைசஸ், அதாவது பீப்புள் ஓரியன்ட், எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணும். அவங்க செய்யறதா முடிவு, அவங்க சொல்றதா உபதேசம், அவங்க கொண்டு வரத உபதேசம். இப்ப அதுக்கு தான் டைசஸ்ன்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த டைசஸ் கடைசியில பெண்டகாஸ்டுக்குள்ளே வந்துச்சு. இப்ப இவங்களும் எங்க போயிட்டாங்க? டைசஸ். அங்க அவங்க பிஷப் கோலை குடிச்சுக்கிட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு திரிஞ்சாங்க. இப்ப நம்ம ஆட்கள் காசு கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க? பிஷப் பட்டம் வாங்கிக்கிறாங்க. இவங்களும் கோலை பிடிச்சிட்டு திர்றாங்க, கடைசியில தொப்பியை வச்சுக்கிறாங்க. எது அதாவது இந்த இதுல சொல்றாங்க ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ். அது மாதிரி கடைசியாக எல்லாமே உள்ள வந்துருச்சு. உலகத்துக்குள்ள இவங்க எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் போய் உலகம் உள்ள வரும். இதை குறிச்சுதான் 7வது சபை லவோதிக்கேயா சபை இப்படிதான் இருக்கும். இனி சபை இப்படிதான் இருக்க போகிறது. ஆனால் ஒரு சம்பவம் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமாக இந்த காலகட்டத்துல இன்னைக்கு சபையை ஒரு 2 பேர் நைஜீரியாவில இருந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் மலேசியாவில் வந்து கூட்டம் நடத்துறான். அப்படி கூட்டம் நடத்துகிற பொழுது ஊழியக்காரர்கள் தான் எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு சபை யார் நடத்துகிறது, தேவனா பிசாசா, நீங்களே பாருங்க அப்படின்னு எல்லாம் டிக்டேட் பண்ண. எல்லாருமே கடைசியில 95% யாரு? பிசாசு தான் நீங்க சபையை நடத்தி கொண்டிருக்க. அப்படின்னா கடைசி காலத்துல இதன் மத்தியில, ஏன்னா ஆண்டவர் இந்த சபையில தான் வெளியில நிற்கிறார், வெளியில என்ன கட்டுறார். அப்படி யார் திறக்கிறார்களோ அவர்கள் என்னோடு கூட உட்கார்கிற அந்த பாக்கியத்தை அவர் பிராமிஸா வச்சிருக்கார். அப்ப கடைசியில அந்த பிராமிஸ் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா கடைசி காலத்துல அப்போஸ்தல உபதேசத்தை, ஆதி அப்போஸ்தலி, பேக் டு த ரெயின், பேக் டு த பைபிள், லேட்டர் ரெயின் ஊற்றப்படும், இதெல்லாம் சொன்னாலே அப்படிப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்தை அடிப்படையா வைத்து ரிஜிடா கடைசியில ஒரு சபை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அந்த சபை தான் கடைசியில நீக்க போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா எந்த சபை? இதை குறித்து நான் சொல்றதுக்கு புக்ல வாட்சி பாருங்க, கர்த்தர் சித்தமானால் அதை குறித்து எழுது. ஏன்னா சபைனா என்ன? இப்ப இருக்கிறது எல்லாம் சபையா? இயேசு ஒருவர் தானே, அவருடைய மனவாட்டி தானே சபை. அப்ப மனவாட்டி ஒருவர் தானே, அப்ப சபை ஒண்ணு தானே. அப்ப உலகத்தில் இருக்கிறதா என்ன? அப்ப சபை எது? எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும்? எந்த சபைக்காக ஆண்டவர் பூமிக்கு வரப்போகிறார்? அதை நம்ம பின்னால கடைசியாக நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சபை கடைசி காலத்துல இப்படிதான் இருக்கும். அதுதான் கிறிஸ்தாந்தம். ஆண்டவர் இந்த 7 சபைகளும் 7 ஓமைகளும் எப்ப 69க்கு 70க்கு இடைப்பட்ட காலத்துல, அப்ப 70வது வருஷம், அந்த 70வது வாரம் ஆரம்பிக்கிற பொழுது சபை இருக்காது, சபை இருக்காது. ஆனால் என்ன நடக்க போகிறது? அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அப்படின்னா என்ன நடக்க போகுது? என்ன சம்பவிக்க போகிறது? அடுத்து நம்ம கர்த்தர் சித்தமான அடுத்த முறை பார்க்கிற பொழுது இந்த கேத்தலிக் காரியங்கள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இது எப்படி வந்தது, எப்படி கத்தோலிக்கத்துல கரை உள்ள வந்துச்சு, கலையெல்லாம் உள்ள வந்துச்சு, என்னென்ன காரியங்கள் நடந்தது, இப்ப என்ன நடக்க போகிறது, இந்த 666ங்கிறது என்ன, இது எப்படி போப்பாருடைய தொப்பியில எழுதப்பட்டது. இன்னைக்கு கடைசியில போப்பு தொப்பியை தூக்கி போட்டாரு, கோலையும் தூக்கி போட்டார். போற இடங்கள்ல தொப்பியும் கோல பிடிக்கிறதே இல்லை. ஆனால் அதுல எப்படி 666 வருகிறது, இது எப்படி வந்தது,
இதனுடைய இலக்கம் என்ன, இன்னைக்கு இல்லுமினாட்டிகள் சொல்றமே இதனுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குது, இதற்கு இன்கம் எப்படி வந்தது, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறான், இதெல்லாம் கொஞ்சம் காரியங்களை நம்ம அடுத்த முறை நம்ம பார்க்க போகிறோம். அதனால இப்போ வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். இனி ரோமன் கத்தோலிக்கு உள்ள போகிற பொழுதுதான் கடைசியில் என்ன சம்பவிக்க போகிறது, இந்த அந்த கிறிஸ்து எங்கிருந்து உருவாக போற, எப்படி வரப்போகிறான், இவரை குறித்து வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எப்பொழுது நிறைவேறியது, அதை குறித்து நம்ம அடுத்த தடவை நம்ம கர்த்தர் சித்தமானால் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த நேரத்துல நம்ம நிறைவு செய்வோம். நிச்சயமாக நல்ல கவனிய, எப்படி இந்த இஸ்ரவேல் உருவானது, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறியது. அப்படி நிறைவேறியும் இஸ்ரவேல்ல கடைசியா பார்த்தீங்கன்னாக்கும் இதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு, 4 திசையிலேருந்து நான் கூட்டி சேர்க்கேன். இதுல பார்த்தீங்கன்னா ஏசாயா 11:14 வாசினாக்கும் 11:14 இந்த காசாவினுடைய யுத்தத்தை குறித்து அதில் எழுதப்பட்டது. இந்த காசாவின் மேல் இஸ்ரவேலரும் யாரு, யூதா இருவரும் சேர்ந்து மேற்கே இருக்கிற பெலிஸ்திய நாடு, மேற்கே யாருக்கு, இஸ்ரவேலுக்கு மேற்கே காசா, அங்க இவர்கள் பாய்வார்கள். அப்ப இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி வரை யுத்தத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல். கடைசி வரை ரத்த வரலாறு எடுத்து பார்த்தா ரத்தம் சொல்லுவாங்க, ரத்தத்துக்காக ரத்த வெறி கொண்டவர் யாரு, இஸ்ரவேல். ஆனாலும் வேற வழியில நாம அன்றைக்கு அவர்களுக்காக ஆண்டவர் வரப்போம், அவர்களுடைய ரட்சிப்பு. ஆனா அதுக்கு முன்னால நம்ம எடுத்துக்கொள்ளப்படும், அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர்களும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படுறதுதான் ரோமர்ல பவுல் எழுதுறார். அவர்களும் கடைசி வரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்ப அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கு. எதற்காக? நமக்காக. நாம ரட்சிக்கப்பட்டு நாம ஒரு புறஜாதிகள்ல ஒரு நிறைவு உருவாகும் வரை இந்த இஸ்ரவேலருடைய அதுக்காக தாமதிக்கிறார். அதனால புறஜாதிகள் எல்லாம் கொஞ்சம் ரட்சிப்புல வர்றதுக்காகத்தான் அவர் தாமதம். அதனால இஸ்ரவேலர் கைவிட போறதில்லை. ஏன்னா அவருடைய ஜனம், அவர் தெரிந்து கொண்ட ஜனம், நிச்சயமா அவர்களை கர்த்தர் கடைசியில ரட்சிப்பின் பாதையில கொண்டு வர அவர்களும் கடைசியில ஏற்றுக்கொள்ள போகிறார். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, மக்கோடி சோதரங்கள் அப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் சத்தியத்தின் மேல் பிரியப்பட்டால், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நேசித்தால், உடைய வசனத்தின்படி வாழ்கிற பொழுது ஆண்டவரே பரலோகமே சந்தோஷப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்று அதை விட சந்தோஷம் ஒன்று பிள்ளை என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்துக்குள்ளாக நாங்களும் ஒரு நாள் கடந்து வரும்படி ஆண்டவரே, கடைசி வரை நாங்கள் வைராக்கியம் உள்ள சாட்சி, கடைசி வரை உமக்கு சித்தமானதை இந்த பூமியில செய்து, கடைசி வரை உமக்கு பிரியமானதை இந்த பூமியில நடப்பிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நிச்சயத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டு அதை தோடு விடாமல் நாங்கள் எதற்காக இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் எங்களுடைய மனக்கண்களை நீர் திறக்க வேண்டுமாய் தொடர்ந்து எங்களை நடத்துவதா ஆசீர்வதிக்க பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.